அனைவருக்கும் வணக்கம். விவசாய இடத்துல போர்வெல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, 1000 அடி ஆழம் போர்வெல் இருந்தா கூட, நம்ம சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்க அமைச்சு குடுக்குறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தேனி மாவட்டத்தில கம்பம் அருகாமையில இருக்கக்கூடிய புதுப்பட்டி, அதுக்கு அருகாமையில மலையடி வாரத்தில தான் இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணி குடுத்துருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டோட அமைப்ப முழுசுமே திருத்தி, இங்க தென்னை விவசாயம் செய்யணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 விதமான போர்வெல் இருக்கு. 650 அடி, 600 அடி அப்படின்ற மாரி போர்வெல் ஆழம் இருக்கு. இங்க 2 போர்வெல்ல நம்ம ஒரு 7.5 ஹெச்பி மோட்டார் 600 அடி இறக்கி குடுத்து தண்ணி எடுத்து குடுத்துருக்கோம். இந்த 2 போர்வெல்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த வாட்டர் சோர்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு சம்ப்ல கொண்டு ஃபில் அப் பண்ற பர்ப்போஸ்ல இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணி குடுத்துருக்கோம். அந்த ஒரு 5,00,000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதான மிகப்பெரிய சம்ப்ல இருந்து திரும்ப கிராவிட்டி அடிப்படையில பாசனம் எடுத்துக்கிற வகையிலான ஒரு 7.5 ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட்ட தேனி மாவட்டத்தில சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணி குடுத்துருக்கோம். உங்களோட விவசாய இடங்கள்லயும் இதுபோல ஒரு சோலார் பம்பு செட் சிஸ்டம் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த இடத்துல கஸ்டமர் தரப்புல சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் பிரதீப். நாங்கள் தேனி டிஸ்ட்ரிக்கு கம்பத்துலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் ஆன்லைனில் தான் கேடெக் சோலாரை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தேன். அவங்கள்ட்ட இப்போ கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும்போது தெளிவான ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சரி, நேரில் சைட் விசிட் பண்ண வர சொல்லியிருந்தேன். சைட் விசிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு அவங்க சொன்ன மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க. சர்வீஸுமே நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவுட்புட் நான் என்ன எதிர்பார்த்தனோ, நான் கேட்டது வச்சது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்களோ அது மாதிரியும் நான் நினச்ச மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டேக்கை கான்டாக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி நம்ம ஒரு இந்த இருக்க சுச்சுவேஷனில் நம்மளால் இபி பண்ண முடியல வைக்கல அப்படின்றபோது எமர்ஜென்சிக்கு சோலாரை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். நம்மளோட டிசிஷனும் கொஞ்சம் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அக்ரியில் இப்போ இருக்கவங்க எல்லாருமே கேடெக் சோலாரை யூஸ் பண்ணுங்க. அவங்களோட சர்வீஸும் அவங்களுடைய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நல்லாயிருக்கு. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈபியில் லைன் எடுக்கிறது ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருக்குது. தக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் 3 மாதம் போடுறாங்க. ஆனால் அதில் நம்மளுக்கு அது அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச பாமர மக்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு சோலார்ன்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஈபி லைனில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு லைன் மாற்றி எடுக்கிறப்ப போகிறப்ப எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சிரமம் இருக்குது. ஆனால் சோலார்ன்றப்போ நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டி, நம்ம ஓன் அதாவது நம்ம சொந்த ப்ராப்பர்ட்டி, சொந்த கரண்ட் இருப்ப எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு நல்லா இருக்குது. இவங்களோட சர்வீஸும் நல்லா இருக்குது. இந்த கேடெக்கில் இவங்க பார்த்திங்கன்னா கேடெக்கில் பார்த்திங்கன்னா நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்களும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 4-5 இடத்துல கேட்டு பார்த்து கொட்டேஷன் கேட்டு பார்த்ததுலேயும் அவங்களோட சர்வீஸ் பார்க்குறப்ப நாங்கள் அவேர்னஸ் பார்க்குறப்ப எங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால நாங்கள் இவங்களை சூஸ் பண்ணோம். தேனி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இப்போ நல்லா பண்ணியிருக்கோம். இன்னும் 4-5 இடத்துல பண்ண போகிறோம். இதுவே எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா மேலும் எங்களுக்கு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 30 ஏக்கரு. இன்னும் இன்னும் ஒரு 40 ஏக்கருக்கு பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். 1 by 1 நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. இவங்களோட சர்வீஸும் சரி, இவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. பெஸ்ட்டாக இருக்குது. அவுட்புட் நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது. பெஸ்ட்டாக ஓகே. தேங்க்யூ.